கூடாது. ஒரு கடிகாரம் செய்கிற ஒரு பிராண்டட் ஷோரூம் அதோடைய முதலாளி அதே பகுதியில் வசிக்கிற ஒரு இளைஞன் அவரை மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சி என்னையும் உங்கள் கம்பெனியில் சேர்த்துக்கோங்களேன், நீங்கள் எனக்கு தொழில் கற்றுக் கொடுங்களேன், நானும் பெரிய ஆளாக வரணும்னு விரும்புகிறேன். அப்படியாப்பா உட்கார், சமீபத்தில் நீ என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்டிருக்கார். சார் 4 நாளாக தொடர்ந்து ஒரே கனவு கண்டேன். அதான் என்ன கனவு? லாட்ரியில் 1 கோடி ரூபாய் எனக்கு விழுற மாதிரி கனவு கண்டேன். நல்ல கனவுப்பா, நீ 1 மாதம் கழிச்சு வா அப்படின்னு அனுப்பிட்டேன். அவன் போயிட்டான். 1 மாதம் கழித்து திரும்ப வருகிறான். இப்போ என்ன கனவு அடிக்கடி வருது? அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருது. அதான் என்ன கனவு வருது? எங்கள் தாத்தா ஒருத்தருடைய சொத்தை பூரா எனக்கு எழுதி வச்சுட்டு அவர் செத்து போகிற மாதிரி கனவு கண்டேன். அருமையான கனவு, இன்னும் 2 மாதம் கழிச்சு வா, உனக்கு இன்னும் நல்ல நேரம் வரல, அனுப்பிட்டார். ரொம்ப வருத்தமாக போகிறான். 2 மாதம் கழித்து வந்து அப்படியே உட்காந்துருக்குறான். என்னப்பா என்ன கனவு கண்ட? 2 நாளாக ஒரே ஒரு கனவு தான். என்ன கனவு? இதே கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஒரு கடிகாரத்தை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க. 6 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனாலும் நான் என் வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போது அந்த கடிகாரம் தங்க கடிகாரமாக மாறுகிறது, ஒவ்வொரு முள்ளும் வைரமாக மாறுகிறது. ஆனாலும் நான் என் வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போது வேலையும் முடிந்தது, கனவும் முடிந்தது அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இப்போது தான் இந்த வேலைக்கான தகுதி உனக்கு வந்திருக்கிறது, நீ இப்போ வேலைக்கு சேரலாம். ஏன் இந்த கனவை வைத்து நீங்கள் என்ன முடிவெடுத்தீர்கள் என்று அந்த இளைஞன் கேட்டபோது அந்த கடிகார கடையின் முதலாளி சொல்லியிருக்கிறார், என்றைக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு அடுத்தவர் சொத்தின் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு உன் உழைப்பை கனவாக காண ஆரம்பித்தாயோ அன்றைக்கு நீ ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய் என்று அர்த்தம். நல்ல ஞாபகம் வைத்துக்கோங்க. தன் நேரத்தில் சரியாக இருப்பதால் தான், ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பதால் தான் கடிகாரம் எப்போதும் உயரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு வட ஆப்பிரிக்காவுடைய ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு நாள் கடவுள் வர்ணன், மலைக்கடவுள், காலதேவன்னு சொல்லுவோம்ல, யமதர்மன், இவங்க 3 பேரும் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்களாம். ஒரு நைட்டு நேரம் ஒரு விவசாயியுடைய குடிசைக்கு போகிறாங்க. இந்த கடவுள் போய் அவன்கிட்ட கேட்குறார், இன்றைக்கி எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் 3 பேரும் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கான். நான் தான் உன்னை படைத்த கடவுள் அப்படின்னு இருக்கிறார் கடவுள். அவன் சொல்லியிருக்கிறான், என்னையா நீ கடவுள்? ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பெரிய ஜாதிங்கிறான், ஒருத்தன் சாதாரண ஜாதிங்கிறான். இவ்வளவு பிரச்சனையோடு எங்களை படைச்சிருக்கிற நீ, உனக்கு நான் எப்படி இடம் தருவேன்? நீ இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டார். ரொம்ப நொந்து போய் 3 பேரும் இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ மலை கடவுள் கேட்குறார், நான் கேட்குறேன், கண்டிப்பாக இடம் தருவான். சரி போய் கேளு. ஐயா வணக்கம், எங்கள் 3 பேருக்கு உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் தருவீங்களா? நீங்கள் யார்? நான் தான் வருணன், மலைக்கடவுள். வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்தால் வந்துக்கிட்டே இருக்கிறது, பாலம்லாம் நிறைஞ்சி பாம்பு பள்ளியெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு பேஞ்சும் கெடுக்கிறது. நல்ல அறுவடைக்காக எல்லாம் தயாராக இருக்கிற நேரத்தில் பேயாமையும் கெடுக்கிறது. இப்படி ஏற்றத்தாழ்வோடு நடந்துகிற நீங்கள் எப்படி எங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும்? உங்களுக்கு இடமில்லை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் அவங்க வருத்தத்தோட 3வது வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ யமதர்மன் சொல்கிறார், நான் வேணால் கேட்டு பார்க்கட்டா? உன்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்கப்பா. பரவாயில்ல, நீங்கள் கேட்டு தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுல்ல, நான் ஒரு தடவை கேட்டு பார்க்குறேன். கேட்டுப்பார். இந்த 3வது வீட்டில் யமதர்மன் கேட்கிறார், எனக்கு உங்கள் வீட்டில் இடம் கிடைக்குமா? நாங்கள் 3 பேரும் தங்குறதுக்கு. ஐயா நீங்கள் யார்? நான் தான் காலதேவன், யமதர்மன், காலன் என்று சொல்லுகிறார். அவன் படக்குன்னு எந்திரிச்சு காலை தொட்டு கும்பிட்டுட்டு சொல்கிறான், நீதாயா உலகத்தில் எல்லோரையும் சரிசமமாக மதித்து நடத்துகிறவன். ஒருத்தருடைய உயிரை எடுக்கணும்னா எடுத்துருவேன். உனக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது, உன்னை தடுத்து நிறுத்த முடியாது, அதிகாரத்தால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உனக்காக இந்த 3 பேருக்கும் நான் இடம் தருகிறேன் என்று அந்த விவசாயி சொன்னதாக அந்த வட ஆப்பிரிக்காவினுடைய ஒரு கதை ஒன்று உண்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தலைமை பண்பு அப்படின்னா பணக்காரங்களாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பணக்காரங்களாக இருந்தால் நம்ம ஒரு லீடராக இருக்கலாம், பணக்காரங்களாக இருந்தால் அந்த ஊரில் உலகத்தில் மரியாதை கிடைக்கும், பணக்காரங்களாக இருக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு ஒரு அழிரப்பர் வச்சு அழிச்சிருங்க. பணம் வைத்திருப்பவர்கள் பணக்காரர்கள் அல்ல. யாருக்கெல்லாம் மனம் விசாலமாக இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள். ஒன்றும் இல்லை, ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு, நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அவருக்கு திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம கொடுக்குறோம். என்ன பண்ணுவார்? ஏதாவது ஸ்டால் தொடங்குவாரா? வியாபாரம் பண்ணுவாரா? 1 லட்ச ரூபா நம்ம பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு தங்கத்தில் திருவோடு செஞ்சு அவர் பிச்சை எடுப்பார். ஏன்னா அவருடைய எண்ணம் அவ்வளவுதான். ஆனால்
பணக்காரத்தனம் என்பது உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டும். மகாகவி பாரதி சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே சிரமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் அவன் தோற்றம் எப்படி இருக்குமா? ஒரு ராஜா மாதிரி இருக்குமா. பழைய வேட்டியை கட்டினாலும் கம்பீரமாக கட்டியிருப்பானாம். ஒரு கிழிந்து போன கோட்டை அவ்வளவு கம்பீரமாக உடுத்துவானாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ அந்த கோட்டில் செருகுவானாம். ஒரு ராஜா மாதிரி தலைப்பாகை சூடிக்கொள்வானாம். அப்படி அவன் நடந்து வர்றதை பார்த்தா ஒரு ஏழை கவிஞன் மாதிரி இருக்காதான், ஒரு பணக்கார ஒரு கிரீடம் அணிந்த ராஜா மாதிரி அவனுடைய நடை இருக்குமா. அப்போ எண்ணத்தில் தாங்க இருக்குது உயர்வு. அவருடைய நண்பர் இப்படி ரொம்ப நாளாக கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கிறாருன்ட்டு அவருக்கு ஒரு பட்டு வேட்டியும் 10 துண்டும் வாங்கி கொடுத்துருக்கிறார். உடனே அதை எடுத்து கட்டிட்டு நான் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றேன் அப்படின்னு போயிருக்கிறார். போகும்போது அங்கே ஒரு ஏழை வெறும் துண்டு மட்டும்தான் கட்டியிருக்கிறாரு, குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறார். உடனே பாரதி வேட்டி அவருக்கு கொடுத்துட்டு தான் தோளில் போட்டிருந்த துண்டை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். என்ன பாரதி, இப்போ தானே உனக்கு நான் புது ட்ரெஸ் கொடுத்தேன், அதுக்குள்ளே நீ இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டியே. சிரித்து கொண்டே பாரதி சொல்லியிருக்கிறான், பாரதிக்கு கொடுப்பதற்கு உங்களைப் போல செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அந்த ஏழைக்கு கொடுப்பதற்கு பாரதியை தவிர யார் இருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார். அதுதான் உள்ளத்தின் செல்வம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவில் இருக்கிறது. பீர்பால் ரொம்ப அறிவாளி தானே. இவர் அறிவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு அக்பர் அனுப்பி வைக்கிறார். ஒரு ஓலையை கொடுத்து இது அந்த நாட்டு அரசன்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த அரசன் இவர் எப்படியாவது முட்டாளாக்கணும் அப்படின்ட்டு அரசன் ஒரு காவலாளி வேஷம் போட்டுட்டு காவலாளியை அரசன் வேஷம் போட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சிட்டான். இப்போ பீர்பால் உள்ளே போகிறாரு, எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு நிமிடம் எல்லாரையும் பார்க்குறான். பார்த்துட்டு நேராக காவலாளி வேஷத்தில் இருந்த அரசர்கிட்ட போய் ஓலையை கொடுத்துட்டான். அவர் அசந்துட்டார். நான் தான் அரசன்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் வந்த உடனே பார்த்தேன், அரசனாக உட்காந்துருக்கிறவன் நடுங்கிக்கிட்டே உட்காந்துருந்தான். அவன் இயல்பாக இல்லை, திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தான். மற்ற அமைச்சர்களை எல்லாம் பார்த்தேன், அவங்க அரசனை பார்க்கவே இல்லை, உங்களையே பயந்து போய் பணிவாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கம்பீரமாக உட்காந்துருந்தீங்க, நீங்கள் தான் அரசர் என்பதை நான் முடிவு செய்து கொண்டேன். இப்போ போட்டிருக்கிற தோற்றத்தில் இல்லை ஆளுமை, உள்ளத்தின் எண்ணத்தில் இருக்கிறது ஆளுமை என்பதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது, விலை உயர்ந்த ஷூ போடுறது, காஸ்ட்லியான வாட்ச் போடுறது தான் நம்ம தோற்றத்துக்கு மதிப்பு கொடுக்கும் என்றால் அது உண்மையான மதிப்பு இல்லை. இது எதுவுமே இல்லாமல் எளிமையான ஒரு மனிதனாக வந்தாலும் இந்த சமூகம் நம்மை வணங்குகிற மாதிரியான செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நம்ம தலைவனாக மாற முடியும். எவ்வளவோ பட்டுச்சேலை கட்டிய பெண்கள் வந்தாலும் கூட அன்னை தெரசாவுக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் வேற யாருக்கும் இல்லை என்றால், அந்த அம்மா என்ன வச்சுருந்தது? நான் வைர நெக்லஸாக போட்டிருந்தது, விலை கூடிய பட்டுச்சேலையாக கட்டியிருந்தது, ஒன்றுமே இல்லை, ஆபரணங்களே இல்லை. ஆனால் அற்புதமான அன்பு என்கின்ற ஆளுமை அந்த அம்மாவிடம் இருந்தது. அதனால் எந்த தேசத்திலோ பிறந்த அவர்களை அன்னை தெரசா என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த ஆளுமை தன்மை என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்.